வணக்க மக்களே. வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டுன்னு தயவு செஞ்சு பயப்பட வேணாம். வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் கற்றுத்தரு. நாம் இப்போ ஒரு நார்மலாக ஒரு கூலி வேலைக்கு போகிறோன்னா நாம் பிஸ்னஸ் பண்ணலாம் நம்மளுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த இன்கம் இருக்காது. ஆனால் நம்ம தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அதுக்கு தகுந்த ஏதோ ஒரு வழி நம்மளுக்கு வரும். நாம் அப்படியே சரி இதெல்லாம் நம்மளுக்கு நடக்காது, நாம் எங்கே பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நாம் இப்படியே லைஃப் ஓட்டிடலாம் அப்படின்னு மனசில் என்றைக்கும் அந்த எண்ணம் வரவே கூடாது. லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அதை கண்டு பயந்து என்றைக்கும் ஓடாதீங்க. சரியா? என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். என்ன வாழ்வா சாவா, என்ன ஏதோ நடந்தே தானே ஆகும். சரியா? அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. கேஷுவலாக பேசுங்க, போல்டாக பேசுங்க, தப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க. லைஃப்பை நோக்கி முன்னேறிட்டே இருங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே ஒரு நாள் வெற்றியில் போய் முடியும். அதுக்காக கடுமையாக உழைங்க, போராடுங்க தயவு செஞ்சு. சரியா? பாதியிலே விட்டு போயிடாதீங்க. எல்லா பிரச்சனையும் வரும், எல்லாமே ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுக்கான கதவு எழுதப்பட்டிருக்கும். அந்த கதவை நீங்கள் தான் திறக்கணும், வேறு யாருனாலையும் திறக்க முடியாது. அந்த கதவை முட்டி மோதி உடைக்கணும். சரியா? அந்த அளவுக்கு நீங்கள் வலிமையாகணும். உடம்பாலையாகட்டும் மனதளவிலையாகட்டும் ரொம்ப வலிமையான மட்டும்தான் அந்த கதவை நீங்கள் உடைக்க முடியும். எந்த ப்ராப்ளத்தை கண்டு பயக்க வேணாம், ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுங்க, துணிவாக இருக்கு. காதல் தோல்வியெல்லாம் கண்டு தயவு செஞ்சு என்றைக்கும் அது ஒரு பெருசாகவே எடுத்துக்காதீங்க. அதையும் தாண்டி லைஃப்பில் நிறையா இருக்குது. அதை விட்டு நிறையா பாருங்கள். நிறைய இருக்குது இந்த உலகத்தில். சரி, இயற்கை இந்த மாதிரி அழகு நிறையா இருக்குது. லைஃபு, ஃபேமிலி இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஃபேமிலி அப்போ காதல் தோல்வி உங்களுக்கு நினைக்க தோணும் போது ஃபேமிலியை ஒரு வாட்டி நினச்சி பாருங்கள். அப்பா அம்மா நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டி நினச்சி பாருங்கள். காதல் தோல்வி உங்களுக்கு அது பெருசாகவே தெரியாது. இருக்கலாம், வலி பெயின் எல்லாத்துக்கும் தான் வரும். பட் அது ஒரு சப்ஜெக்ட். சரியா? அதை படிச்சுட்டா அதை அப்படியே விட்டுறணும். படிச்சுட்டு மண்டையில் ஏற்றிக்கிங்க. சரியா? அது போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. லைஃப்பில் அதையும் தாண்டி நிறையா இருக்குது. லைஃப் நோக்கி மூவ் பண்ணுங்கள். சரியா? நிறைய இன்னும் பார்க்கலாம். புதுசாக அற்புதமானதை நிறையா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.